ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோக்கும் ஹேர் கிளிப்பை மாட்டி விட்டு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்க டைமில் ஹீரோயினோட சிஸ்டர் ரவுடிஸ் கூட வந்திருக்கா. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெட்டியாக இருக்கனே அந்த பாடி கிட்ட ஃபஸ்ட்டு அடித்து விரட்டுங்க. அவனோட கதை முடிஞ்சதும் அடுத்தது மிஸ்டர் லின்னு அட்டாக் பண்ணுங்க. அவன் சாகக்கூடாது, அவன் கோமாக்கு போனாலும் பரவாயில்ல, உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்து அனுப்புறா. அந்த ரவுடிஸும் மாஸ்க்லாம் போட்டு போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போனால் அவனோட அசிஸ்டன்ட் முன்னாடி வந்து என்ன வேணா அடிங்க அப்படிங்கிற மாதிரி ரவுடிஸ்லாம் தடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்டேயும் மிஸ்ஸஸ் லின்னு இங்கேருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ ஹீரோயினை அவனும் சேஃபாக வேற பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறான். ஹீரோயினுக்கும் இவன் தானே பாடி கார்டு, இவன் தான் மிஸ்டர் லின்னை காப்பாற்றணும், அதுக்கு பதிலாக இவன் என் கூட வந்துட்டானே அப்படின்ட்டு அவன்கிட்ட போயிட்டு மிஸ்டர் லின்னை போய் காப்பாற்றுன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி ரெஸ்கியூ டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த க்ளோன் மாஸ்க் போட்டு ரவுடிஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, அதுவும் எங்கள் பிளேஸில் வந்து எங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க, இவங்க யாரும் இங்கேருந்து உயிரோட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிட்டு அவளை கார் கூப்பிட்டு போகிறான். அப்போது மிஸ்டர் லின்னுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது இப்போதைக்கு அப்டேட் மிஸ்டர் லின்னை காணும், ஸோ போலீஸ்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, நீ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஹீரோயின் நடுங்கிறத பார்த்துட்டு பாட்டி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு அவளை கேட்க, நான் உங்கள் பேரன் கூட அம்யூஸ்மெண்ட் பார்க் போனேன்ல, அங்கே சடனாக அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் பேரனா அப்படின்னு ஹீரோவை பார்க்க அவனும் கண்ணிலேயே செய்ய காமிக்கிறான். அதை கேட்ச் பண்ணிவிட்டு பாட்டியும் அவனோட அப்டேட் என்ன அப்படின்னு ஹீரோக்கிட்டே கேட்குறாங்க. இப்போ போலீஸ் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த க்ளோன் ரவுடிஸை பிடிச்சாச்சு, பட் மிஸ்டர் லின்னை இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த சைடு அப்படியே ஹீரோயினோட ஃபேமிலி காமிச்சா ஹீரோயினோட சிஸ்டர் தானே அந்த செட்டப் எல்லாம் பண்ணியிருப்பா. ஸோ அவளோட கையில் தான் இப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் இருக்கான். அவன் ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்கிறதுனால அவனோட காயத்துக்கெலாம் அவள் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அம்மாவும் நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க, நீ எதுக்கு சடனாக ரவுடிஸ் நம்பர்லாம் கேட்ட அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் மிஸ்டர் லின்னு அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறா. ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலியை அழிக்கிற ரேஞ்சுக்கு இருக்காங்க, இதில் நீ மிஸ்டர் லின்னு எதுக்கு கடத்தின அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. அம்மா நான் எழுதின ஸ்கிரிப்டே வேறு, மிஸ்டர் லின்னு அட்டாக் பண்ணவங்ககிட்ட இருந்து நான் அவரை காப்பாற்றிருக்கேன், அப்படி தான் இப்போ எல்லாருமே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதும் அம்மாவும் இது உன் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஆச்சு, இவனை நீ ஏன் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ட்ரையல் மேரேஜில் தான் இருக்காங்க, ட்ரையல் மேரேஜ் முடிஞ்ச பிறகு யார் கூட இருப்பான்னு யாருக்கு தெரியும், மிஸ்டர் லின் என் கூட செய்கிறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்குல்ல, அதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்ல, உனக்கு தான் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குல்லன்னு அம்மா சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு ரிச்சஸ்ட் மேனோட மதரில் ஆகுறதுக்கு விருப்பம் இல்லையா, நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன்னா அதுக்கு பிறகு நீங்களும் அப்பாவும் ஹீரோயின் அம்மா கல்ற முன்னாடி நீல் டவுன் போடுறதுக்கு அவசியம் இருக்காது அப்படின்லாம் சொல்ல அம்மாவுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் 100% மேட்ச்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படி அவங்கள பிரிக்க முடியும். அம்மா நீங்கள் மறந்துட்டீங்களா, அவளோட 50% ஜீன் எனக்கும் இருக்குது, அப்போ எனக்கும் மிஸ்டர் லின்னுக்கும் மேட்ச் இருக்குது தானே, அந்த 50% வச்சு நான் அவனை கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் உங்களையும் அப்பாவையும் பெருமையாக அவங்களோட வீட்டுக்கு நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்து இப்போ ஹீரோயினை காமிக்கும்போது எப்படி மிஸ்டர் லின் பாடி கார்டுக்காக போய் சண்டை போட்டான் அப்படின்னு நினைக்கும்போது அவளுக்கு ஒன்று தோணுது. அது என்னன்னா 10 இயர்ஸாக மிஸ்டர் லின் மேட்ச் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காமல் சிங்கிள்கான டேக்ஸை மட்டும் பே பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கான காரணம் ஒருவேளை இந்த பாடி கடை தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. மேபி மிஸ்டர் லின்னுக்கு இந்த பாடி கடை பிடிச்சிருக்குமா இருக்கும், அதனால தான் 10 இயர்ஸாக சிங்கிளாக இந்த பாடி கார்டு கூடயே இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பாடி கார்டு ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருக்கான், இவனுக்காக 10 பில்லியன் பே பண்ணது ஒருத்து தான் அப்படின்னு ஹீரோவை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ ரூம்குள்ளே வரான். உனக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவளும் ட்ரீம் வேல்ட்லேருந்து வெளியே வந்துட்டு மிஸ்டர் லின்னை கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்குறா. ஆமாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் ஏன் இன்னும் கூப்பிட்டு வரலன்னு கேட்கும்போது மிஸ்டர் லின் தொலைஞ்சு போகலை, அவரை கிட்னாப் பண்ணியிருக்காங்க, உன்னோட சிஸ்டருக்கும் உனக்கு என்ன டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் மேலேயே அவன் சந்தேகப்படுறான். எனக்கும் என் சிஸ்டருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது கிடையாது, ஸோ அவளை பற்றி ஏன் என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு வேண்டிக்கோ, உனக்கும் உன் சிஸ்டருக்கும் கான்டாக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அவ்வளோதான். மிஸ்டர் லின்னை கடத்தினவங்க எதுக்காக அவரை கடத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்னை விட்டு வச்சுருக்கேன், சீக்கிரமே அவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோயின் வீட்டில் இப்போ தான் ஹீரோட அசிஸ்டன்ட் கண்ணு முழிக்கிறான். அவனை தானே எல்லாரும் மிஸ்டர் லின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவன் கண்ணு முழிக்கும் போது ஹீரோனோட சிஸ்டர் அவன் கையை பிடிச்சிட்டு அவன் பெட் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவனும் கையை எடுத்துகிட்டு எந்திக்கலான்னு போகும்போது, நீங்கள் முழிச்சிட்டிங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, உங்கள் காயம் மறுபடியும் ஓப்பன் ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, உங்களை யாரோ அடித்து போட்டிருந்தாங்க, நான் அந்த வழியாக கிராஸ் ஆகும்போது நீங்கள் ரத்த வெள்ளத்தில் இருந்தீங்க, உங்களை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாமல் நான் தான் உங்களை இங்கே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன், டாக்டர் அரேஞ்ச் பண்ணி உங்களோட காயத்துக்கெலாம் கெட்டு போட்டிருக்கேன், ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க,
அப்படின்ட்டு அவளையும் எந்திரிக்கும் போது ஏதோ மயக்கம் வர்ற மாதிரியே திரும்ப வந்து அவன் மேலே வந்து விழுறான். என்னாச்சு, ஏன் இப்படி வீக்காக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ரெஸ்ட்டே இல்லாமல் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கும் சாஃப்ட் கார்னர் க்ரியேட் ஆகுது. எனக்காக இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சா அப்படின்ட்டு. ஸோ அவகிட்டையும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நீங்கள் இந்த வீட்டோட சன்னின்லாம், உங்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு, நானே இந்த சூப்பை உங்களுக்காக ரெடி பண்ணேன் அப்படின்னு அதை அவனுக்கு ஃபீட் பண்ணியும் விடுறான். வெளியே வந்ததும் அம்மா மிஸ்டர் லின் ஃபேமிலியிலேருந்து அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ப்ரைவேட்டாக அவனை வச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மூவை சீக்கிரமே பண்ணணும், அவ்வளோதான், அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவளும் கூலாக அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறா. அதுக்காக மிஸ்டர் லின் வீட்டில் இருக்கிற மேட்டரை ஹீரோயின்ட்ட சொல்கிறான். ஹீரோயினும் மிஸ்டர் லின்னை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வரா. அங்கே வந்தது சிஸ்டர் அவளுக்காக டீயை ஊற்றி கொடுக்க, அதை ஹீரோயின் குடிப்பான்னு பார்த்தா அதை குடிக்காமல் சிஸ்டரோட ஃபேஸ்லேயே கொட்டுறா. நான் இங்கே உன்னோட வார்ம் வெல்கம்காக வரல, மிஸ்டர் லின்னை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ரூமாக மிஸ்டர் லின்னை தேடுறதுக்காக போகிறா. அப்படி போகும்போது ஒரு ரூம்குள்ளே தள்ளி சிஸ்டர் அவளை லாக் பண்ணி வச்சிட்றா. வெளியே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். டைம் என்ன ஆச்சு, இன்னும் வெளியே வரல, இருந்தாலும் இது அவளோட ஃபேமிலி தானே, அவளோட ஃபேமிலியில் அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் போகிறத பார்த்து இவன் எதுக்கு உள்ளே போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு சந்தேகம் வருது. அவனை இன்வைட் பண்ணதும் ஹீரோயினோட சிஸ்டர் தான். அவனை கூப்பிட்டு இன்றைக்கி அம்மா அப்பா வீட்டில் இல்லை, நம்ம 2 பேரும் ப்ளே பண்ணலாமா அப்படின்ட்டு அவனை ட்ரக் பண்ணி அவனோட கண்ணை கட்டி விட்டுட்டு என்னை துரத்திட்டு வந்து பிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட அவனும் பின்னாடியே ஓடுறான். அப்போ ஹீரோயினை ஆல்ரெடி இன்னொரு ரூமில் லாக் பண்ணி வச்சுருந்தால அந்த ரூம்க்கு தான் திறந்து விட அவனும் டேரெக்டாக அந்த ரூம்குள்ளே போகிறான். ஸோ அவனையும் சேர்த்து அந்த ரூமில் போட்டு லாக் பண்ணுறான். அடுத்தது என்ன, மிஸ்டர் லின் கிட்ட போட்டு கொடுக்கணும். அதுக்காக அவன் முன்னாடி அழுதுகிட்டே வந்து உட்கார, ஏன் அழுதுட்டு இருக்கே, என்னாச்சே அப்படின்னு அவனும் கன்சர்னில் கேட்குறான். என்னோட ஃபியான்சியும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க, அது அவளோட எக்ஸ்ஃபியான்சி. ஸோ அவளுக்கு என்ன அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, என் முன்னாடியே என்னோட வீட்லேயே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அழுறா. அதை கேட்டுட்டு என்ன பாஸ் அவங்க சீட் பண்ணுறாங்களா, அப்போ அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அசிஸ்டண்ட்டும் கிளம்புறான். இல்லை, அவங்க 2 பேரும் என்னோட வெட்டிங் ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேக் ஆயிடுவீங்க அப்படின்லாம் அழுதுட்டு சீன் போட்டுட்ருக்கா. உன்னோட ரூமுக்கு பாதையை காமி, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே உள்ளே யாருமே இல்லை. இங்கே தானே 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னு அவள் ஷாக்கில் நிற்கும்போது ஆப்போசிட் ரூம்லேருந்து வர ஹீரோயின் அவளுக்கு பலார்னு ஒரு அறையை விடுறா. நான் மிஸ்டர் லின்னை தேடி தான் இங்கே வந்தேன், நீ எதுக்கு நான் ரூமில் லாக் பண்ணான்னு கேட்கும்போது அவளை அறை வாங்கினதுனால அசிஸ்டன்ட் மேலே போய் சாஞ்சிக்கிறா. ஸோ அவனும் அவன் மேலே உள்ள கன்சர்னில் நீ எதுக்கு வாயால் பேச வேண்டியதானே, எதுக்கு அவளை அறையிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சிஸ்டருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறான். சிஸ்டருக்கும் எப்படி என் பிளான் ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு, அவனை தான் நான் ட்ரக் பண்ணினேன், எப்படி அவன் இங்கே தான் இருப்பான், அவன் வேற இப்போ வைல்டாக இருப்பான், ஸோ இவளால் அவனை மறைச்சி வச்சிருக்கவும் முடியாது, அவன் எங்கே இருப்பான், எப்படி இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு மிஸ்டர் லின் கிட்ட எனக்கு சத்தம் கேட்டு நான் ரூமுக்கு வந்து பார்த்தேன். அப்போ என்னோட ஃபியான்சி இவளும் பெட்டில் படுத்திருந்தாங்க. ஸோ நான் பார்த்தது தெரிஞ்சதுனால தான் என்னோடய சிஸ்டர் அவனை எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேலேயே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சிஸ்டர் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு அசிஸ்டண்ட்டும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னு ஹீரோயின்கிட்ட கேட்டுட்ருக்கான். அது எப்படி எனக்கு தெரியும், நான் அவன் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விட்னஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்றேன். அவன் அங்கே வந்து நான் மேன்ஷனுக்குள்ளே வரும்போது மேடம் ரூமை ஓப்பன் பண்ண சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க, ஸோ நான் தான் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஐயோ, எல்லாம் அவளுக்கு ஃபேவராக போகுதுன்னு சிஸ்டர் அவனுக்கு ஹீரோயின் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்கிறா. அதை எப்படி அவன் நம்புவான், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ சொன்ன ஆளுங்க அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அவனே இப்போ ஃப்ரேம்குள்ளே வரான். அவனோட கண்ணை கட்டி விட்டதுனால அவனும் கேம் ப்ளே பண்ணுற மாதிரியே நேம்ஸ்லாம் நிறைய சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அங்கே கண்ணை கட்டி விட்டதுனால எல்லோரும் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ சிஸ்டரோட ஸ்மெல் தெரிஞ்சது, இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு சிஸ்டருக்கு பதிலாக அசிஸ்டன்ட் மேலே போய் பாஞ்சிடுறான். லாஸ்ட்டில் அவனால் வலி பொறுக்க முடியாமல் எருமை மாடே கண்ணை திறந்து பாரு, இது மிஸ்டர் லின் அப்படின்னு அவன் கத்த. இப்போ தான் அவனும் கண்ணில் உள்ள துணியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இங்கேயே இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இவங்கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். சரி, ஒன்று இந்த மேன்ஷனுக்கு இன்வைட் பண்ணது யார் அப்படின்னு ஹீரோயின் அவனை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தன்னோட பொண்ணை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் தான் அவனை மேன்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மிஸ்டர் லின் கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணதுனால ஒரு சாரியை கேட்டு இந்த மேட்ரை என் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த விடுற மாதிரி இல்லை. அது எப்படி, நீங்கள் தான் இவனை இன்வைட் பண்ணேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி துணியை வச்சு அவன் கண்ணில் கட்டி விளாண்டுட்டு இருந்தான், அதுவும் நிறைய நேம்ஸாக சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி கேட்க அவங்க அம்மாவில் ஆன்சர் பண்ண முடியல. அது கூடவே ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி செக் பண்ணிவிட்டு
இவனோட பாடியில் அந்த மாதிரியான ட்ரக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்ட இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை யாராலையும் கொடுக்க முடியல. அங்கே தான் ஹீரோயின் அப்பாவும் இருக்காங்க. இவங்க பேச பேச அவரோட டென்ஷன் வேற ஏறிக்கிட்டே போகுது. ஹீரோ மிஸ்டர் லின்னை கூப்பிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தீங்கன்னா சீக்கிரமே பச்சை தொப்பி போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அப்பாவை நக்கல் அடிச்சுட்டு போக, அப்பா இருந்த கோவத்தில் ஒய்ஃப் அடிச்சிட்றாங்க. எனக்கு பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்க, 2 பேர் ரூம்குள்ளே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அம்மாக்கே அடி விழுந்துட்டே அப்படின்னு பொண்ணு வந்து நின்று, அப்பா அவனை ட்ரக் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன உன் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவளுக்கு அடி விழுது. அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, நான் இவனை ட்ரக் பண்ணி ஹீரோயினை மிஸ்டர் லின் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இதெல்லாம் செட்டப் பண்ணேன் அப்படின்னு அப்பாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபியான்சி கோவப்படுறான். அப்போ நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் என்னை இன்வைட் பண்ணியா அப்படின்னு அவன் கோவப்பட, ப்ளீஸ் நீயாவது என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை பொறுமையாக கேளு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைட் ஹீரோ வீட்டுக்கு எல்லோரும் வந்த பிறகு ஹீரோயின் மிஸ்டர் லின் கிட்ட, என்னோட சிஸ்டரும் அவளோட ஃபேமிலியும் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாங்க, நல்லவேளை உங்களோட பாடி கார்டு கரெக்டான டைமுக்கு வந்து என்னை காப்பாற்றிட்டான், இல்லைனா அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்ல, அவனும் அது பெருசாலாம் கேர் பண்ணாமல், நீயும் பாடி கார்டு சேஃபாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிஸ்டர் லின்னுக்கு பாடி கார்டு மேலே இவ்வளோ காதல் இருக்கா? இந்த 10 இயர்ஸாக சிங்கிளாக இருந்து ஒன் சைடாக அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை எப்படின்னு மேட்ச் மேக்கிங் டீம்கிட்ட சொல்கிறது, அவன் ஒரு மேன் லவ் பண்ணுறான்னு, இருந்தாலும் இது ஒரு காவிய காதல் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. இப்போ தானே மேட்ச் மேக்கிங் டீமை பற்றி பேசினாங்க, அதுக்குள்ளே இப்போ அவங்கக்கிட்ட இருந்தே கால் வருது. அது என்னன்னா, நீங்களும் மிஸ்டர் லின்னும் போதுமான அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க, உங்கள் வாட்சில் டைம் ரொம்பவே கம்மியாக காமிக்குது, ஸோ இன்றைக்கி நைட் 2 பேரும் சேம் பெட்டில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் பெட்லையா, மிஸ்டர் லின்னுக்கு காயம் பட்டிருக்கே அப்படின்னு சொல்லும்போது, உங்களை வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு தூங்க தான் சொல்லியிருக்கோம், அதையாவது ஒழுங்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. அதே கால் ஹீரோக்கும் வந்திருக்கும்ல, ஸோ இன்றைக்கி நைட்டு மிஸ்டர் லின்னோட ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஓகே என்கிட்டே மேட்ச் மேக்கிங் டீம் அதை சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ஸ்கில்ஸ்லாம் தெரியும், ஸோ மிஸ்டர் லின்னுக்கு எதுவும் தேவைப்பட்டால் நானே அவரை டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை, உங்களை ஜஸ்ட்டு சேம் பெட்டில் தான் படுத்து தூங்க சொல்லியிருக்காங்க, நைட்டு நீங்கள் மிஸ்டர் லின்னு டச் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரஃபாக சொல்கிறான். என்ன இவனும் பொசிட்டிவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. எப்படியும் நைட்டு ஒன்றும் நடக்காதுன்னு பாட்டியை தெரியும், அதனால் பாட்டி ஒரு பிளானோடு வந்து நிற்கிறாங்க. ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி நைட் 2 பேரும் சேம் பெட்டில் தூங்க போகிறீங்களே, ஸோ என்ன ஏன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரம் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சூப் வந்து கொடுக்க, அவனும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, பாட்டியோட குக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபுல் பவுலையும் காலி பண்ணிடுறான். அப்புறம் தான் அவனோட பாட்டில் எல்லா ரியாக்ஷனும் தெரிய ஆரம்பிக்குது. என்னடா அது ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, பாட்டி சூப்பில் எதுவும் கலந்துட்டாங்க போலையே அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போனால் அங்கே ஹீரோயின் பாட்டி கொடுத்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை ஏன் பாட்டி எனக்கு தந்தாங்க, இது முட்டி வரைக்கும் கூட வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்கே வர ஹீரோயின் கிட்ட ஒரு மாஸ்க்கு கொடுத்து, மிஸ்டர் லின் ரூமுக்கு வரும்போது நீ இந்த மாஸ்க்கை வியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் நைட்டான மிஸ்டர் லின்னுக்கு எதுவும் ஆயிருமா என்ன, எதுவும் மான்ஸ்டர் ஆயிடுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சொன்னதை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோயினும் ஒபீனியண்ட்டாக மாஸ்க் எடுத்து வியர் பண்ணிக்கிறான். லேட்டு ஹீரோ பெட்டில் வந்து படுக்க வரான். அவன் பாடி ரொம்பவே ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ஷேட்டெல்லாம் கழட்டி போட்டு படுத்துட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் ஹக் பண்ணும்போது இந்த ஃபீலிங் நல்லா இருக்கே, இப்படியே தூங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயினை அவன் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஹீரோயின் மிஸ்டர் லின்னுக்கு அடிபட்டிருக்கும்ல, ஸோ அதை சொல்லி உங்களுக்கு காயம் பட்டிருக்கு, ஸோ கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கும் ஹிட் ஆகுது, நான் ஏன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு பாத்ரூமுக்கு போகிறான். ஹீரோயின் டக்குன்னு அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு, மிஸ்டர் லின் ஏன் பாத்ரூம் போனாங்க, ஐயோ டேப்பை ஓப்பன் பண்ணுற சத்தம்லாம் கேட்குது, புண்ணில் தண்ணி பட்டால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு கதவை திறக்க சொல்லி தட்டிக்கிட்டு இருக்கா. பட் ஹீரோ கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. லாஸ்ட்டில் ஹீரோயின் டோர் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறா. ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணும்போது தான் ஹீரோயின் வாசலில் இருக்கிறத பார்க்குறான். அவள் கண்ணு திறக்கிறதுக்குள்ளே டவலை தூக்கி அவன் மேலே போட்டு பெட்டில் தூக்கி கொண்டு போய் படுக்க வைக்கிறான். அப்புறம் லைட்டே ஆஃப் பண்ணதுனால ஹீரோயினால் அவனை பார்க்க முடியல. நீங்கள் ஏன் இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தீங்க, உங்களோட காயம் என்னாச்சு அப்படின்ட்டு அவனோட முதுகை டச் பண்ணி பார்க்குறா. அதில் எந்த பண்டேஜுமே இல்லை, உங்கள் காயம் ஆறிட்டா அப்படின்ட்டு அதை பற்றி கேட்டுட்ருக்கா. பட் அவனோட பேர் பாடியை டச் பண்ணதுனால அவனோட ஹீட் இன்னுமே அதிகமாகி, நீ தான் என்னை ப்ரொவோக் பண்ணது அப்படின்ட்டு பாட்டி நினச்ச எல்லாமே இப்போ நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹீரோ மறுபடியும் பாடி கார்டு கிட்டப்பில் வந்து ஹீரோயினை பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்கான். டைம் என்னாச்சு, நீ இந்த வீட்டு மருமகள் ஆகிட்டேன்னு லேசியாக இருக்கியா அப்படின்ட்டு அவளோட கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னா அவளை கற்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நேற்று நடந்ததை திங்க் பண்ணிவிட்டு, மிஸ்டர் லின்னுக்கு நான் அந்தளவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா,
உன்னோட ஒர்க் அவுட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ஹரிபரியில் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னல, ஸோ நீ உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகு அப்படின்னு ஹீரோயின் அதை அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பட் அது ஹீரோக்கு தான் ஒன்றும் புரியலை. ஹீரோவோட இந்த கேம் ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது அவளோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கும், இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ட்ராமாவை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.